நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் விநாயக பெருமானை கைதொழுதாக்கால் வந்த வினைகள் அகன்றுவிடும் என்பார்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தவனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா 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 என்று வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடகாது பூக்கொண்டு தற்பா திருமேனி துன்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் விநாயகப் பெருமான் தந்து விடுவார். அப்பேற்பட்டவரை வணங்க வேண்டும். எப்படி தைய தைய வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி மேகலா அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. இவரங்க மேடையில் வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி மேகலா அவர்களுக்கு கிடாபுரியை சேர்ந்த காமேஷ் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார். வேம்பங்குடியைச் சேர்ந்த வி கோபால் அம்பலம் நினைவாக ரூபாய் 200 வழங்கி அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து மரியாதை செய்த அன்னார் அவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் தான் போய் சொல்லிட்டேன். இப்போ கொடுக்க முடியாது. ஆறுமுக சரவண பரமன் என்ற அருள்கந்தா கடமா திருக்குமரா மாணவர் குறை தீர்த்த வடிவேலா சூரபதையை செய்ய வந்த சுப்பிரமணியா சண்முகா சடாச்சர சத்திவேந்தா சங்கரன் புதல்வா முத்தமிழ் இறைவா ஐங்கரன் பெண் வந்த அன்பு முருகா அறுவர் அருள் பால் உண்ட கார்த்திகேயா என்னால் உன்னை வணங்கிக் கொண்டிருப்பேன். இந்த வள்ளிக்கும் எந்நாட்டு மக்களுக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் வாரி வாரி வழங்க வேண்டும் என்று முருகப்பெருமானை கேட்டுக்கொண்டு அவருடைய புகழை பாட வேண்டும். எப்படி பாட வேண்டும்? எப்படி? சத்தியம் சிவம் சுந்தரம் சரவண திருப்புகழ் மந்திரம் அழகன். ஹலோ ஹலோ சரவண திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே மனிதன் வீட்டில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு எடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தெடுத்த அன்னை பராசக்தி கலிமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி அட்டமெல்லாம் பூத்தாளி ஆதி பராசக்தியை வணங்க வேண்டும். பூக்காட்டில் மனம் பரப்பி புகழ்காட்டில் வீற்றிருப்பால் இமயத்தில் உறந்தாலும் எங்கள் இதயத்தில் குடிகொண்ட இணையற்ற தாயை பராசக்தி லோகமாதா இல்லாமல்
எல்லோரும் வாழ்ந்திட என் நாட்டு மக்களுக்கும் என்னை சான்றோர்களுக்கும் இந்த வழியாகி மிகளாவிற்கும் நீதான் அருள்வாளிக்க வேண்டும் என்று மாரியம்மனை வணங்க வேண்டும். அவளை எப்படி வணங்க வேண்டும்? முத்து மாரியம்மனுக்கு திருநாளா பலகை காண வரும் ஒரு நாளா போட்டு மாரியம்மனுக்கு திருநாளா அவள் தலை காண வரும் ஒரு நாளா பாலை என்று அறிமுக நிலங்களிலே குறிஞ்சி நிலமான நிலத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான்